அதை இப்ப பெருமைன்னு நினைக்கிறான். கொஞ்சம் பணக்காரரா கெத்தா இருந்தாருன்னு வைங்களேன், அவரோட கெத்த எதுல தெரியுமா? ஆமா, நின்னுட்டே திங்கணும். உட்காந்து சேர் போட்டு திண்டா அது சரியா இல்லை. முதல்ல எல்லாம் உட்காந்து சேர் போட்டு பக்கத்துல விருந்தாளி என்ன பண்ணுவாருன்னா எடுத்து அவரு மெஹமான உட்கார வச்சுட்டு உள்ள இருக்கிறவங்க எடுத்து வைப்பாங்க, வைங்க அப்படின்னு பக்கத்துல உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவா. இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை. அவரு சேர் போட்டு ஹோட்டல் வாசப்படியில் உட்காந்துருப்பார். பெரிய ஹோட்டல், வாங்கம்பர், வந்துருவோம், போங்கம்பர், நாம போயிடும். அங்க வரிசையா வச்சிருப்பானுவோம். ஒருத்தன் வெறும் தட்டு மட்டும் வச்சுட்டு நிற்பான். அடுத்த செக்ஷன் ஒருத்தன் சோறு மட்டும் வச்சுட்டு நிற்பான். நீங்க இந்த தட்டு கொடுக்கறவன்ட்டு சோறு கேட்க கூடாது. காரணம் அவன் தட்டுக்குன்னு நியமிக்கப்பட்ட மலக்கு. ஜிப்ரீல், இஸ்ராஃபீல், இஸ்ராயில் எல்லாம் இருக்கா இல்லையா? உயிர் வாங்குறவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் இது மழை கொடுக்கறவங்க மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த மாதிரி இருக்கா இல்லையா? இவன் தட்டுக்கு மட்டும்தான், அதை கொடுத்துட்டு அவன் நின்றுக்குவான். கொஞ்சம் நகரணும், நகர்ந்தீங்கன்னா அவன் சோறு மட்டும் போடுவான். அவன்கிட்ட சால்னா கேட்கக்கூடாது, அதுக்கு நியமிக்கப்பட்டவன். அப்புறம் நகரணும், இன்னொருத்தன் குழம்பு ஊற்றுவான், ஒருத்தன் மிட்டா வைப்பான், ஒருத்தன் கட்டா வைப்பான். இப்படி போகும்போது அந்த காட்சி அழகா இருக்கும். யா ஹபீப் யா ரசூலல்லாஹ். இதுல இன்னொரு செய்தி இருக்கு, என்ன தெரியுமா? இந்த காட்சியை சொல்லும் போது இவ்வளவு தூரம் சிரிக்கிற நீங்க விருந்து கூப்பிட்டா தவறாம தட்டை தூக்கிட்டு போயிடுறீங்க. இல்ல நடக்குதா இல்லையா? பாக்கறதுக்கு பிச்சைக்காரன் போற மாதிரியே இருக்கும். ஆமா, அவர் வரிசையா அப்படி போவார். ஒவ்வொருத்தன்ட்டையா ஏந்தி அவன் ஒவ்வொருத்தனா எல்லாத்தையும் வச்சு கடைசியா லாஸ்ட்ல தட்டுல ஓரளவு ஃபுல் ஆயிரும், இடமெல்லாம் ஃபுல் ஆயிரும். 2 கையில இப்படியே போவார்ல, டபக்குன்னு தண்ணி பாட்டில கொடுத்துருவான். பிரச்சனை ஆயிரும். என்னன்னா 2 கையிலையும் பிடிச்சி தண்ணி பாட்டில ஒரு கையில வாங்கி பைபாஸ்ல வச்சிருவானு. அல்லாஹ், அக்குள்ள வச்சிருவாங்க. எதை? பாட்டில அப்படியே தூக்கிட்டு நடக்க முடியாம. இல்ல இந்த வேதனை தேவையா? எதுக்கு இந்த வேதனை? உட்கார மாட்டான், அப்படியே நின்றுகிட்டே. இவன் பொசிஷன்லயே இன்னொருத்தனும் அப்படி தண்ணி பாட்டில வச்சுட்டு வருவான்ல, 2 பேரும் நின்றுகிட்டே பேசுவானுங்க. அப்புறம் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இது எங்க விக்கல் எடுத்துச்சுன்னா விவகாரம். எங்கேயாவது கொஞ்சம் புடிங்க, தண்ணி குடிச்சிட்டு வாங்கிக்கிறேன். நடக்கா இல்லையா? நான் சொல்லிட்டு வந்தது அவ்வளதஹாபித்தீன் தர்கு சுன்னா. இந்த மார்க்கம் அழிந்து போவதற்கான முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்தை விட்டு அவர்களின் வழிமுறைகளை விட்டு நாம் தள்ளி போனால் மார்க்கம் அழிந்து போய்விடும். உலகத் தலைவர்களின் ஆச்சரியமே என்ன தெரியுமா? நாயகம் சொல்லிக் கொடுத்ததை இன்றைக்கு வரையும் இவர்கள் பேணுகிறார்கள், விரல் சூப்புகிறார்கள், வடித்து சாப்பிடுகிறார்கள், கீழே சிந்தாமல் சாப்பிடுகிறார்கள், விரிப்பு விரித்து சாப்பிடுகிறார்கள், வலது பக்கம் உறங்குகிறார்கள். வரிசையாய் பெருமானாரின் வாழ்வு இந்த உம்மாவின் வாழ்வாய் மாறி போயிருக்கிறதா இல்லையா? இதுதான் அறிஞர்களை கவர்ந்தது. அந்த ஆச்சரியத்திலே நாம் மண்ணை போடுகிறோம். நபிகள் நாயகத்தை விட்டும் விளை